நெறைய பேர் சொல்றது பார்த்தீங்கன்னா, படிச்சதெல்லாம் மறந்து போகுது அப்படின்றது. ஓகேங்களா? படிச்சது எல்லாமே எனக்கு வந்து ஃபர்கெட் ஆவுது. ஈஸியா வந்து மறந்துருது. ஆமா, மறந்து தான் போகும். ஏன்னா, நம்ம பிரெயினோட செட்டப்பே அப்படிதான். ஒருவேள மறந்து போகலன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான் நம்மலாம். ஓகேங்களா? அதனால எப்படி நம்ம வந்து ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான பிரின்சிபல் நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்பாங்க. 137 அப்படின்ற ஒரு ரூல். நெறைய பேர் இத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃபாலோ பண்ணவங்கலாம் சக்சஸ் ஆயிருக்காங்க. நான் சக்சஸ் ஆயிருக்கேன். என்னோட ஃபிரெண்ட்ஸ் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா படிச்சுருவோம். ஓகேங்களா? 3வது நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நாள் விட்டு. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி கரெக்ட்டா? 6, 7 விட்டுட்டு 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அத வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே. என்ன பண்ணுவோம்? ரிவைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நாங்க ரிவைஸ் பண்ணுவோம். 7ஆம் தேதி வந்து அதாவது 7 நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அத வந்து என்ன பண்ணுவோம்? நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி இல்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா, நீங்க தனியா சொல்லி பாருங்க. ஓகே. இது ஒரு ட்ரிக். ரிவிஷன் பண்றது 137 அப்படின்ற இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் தான் மெயின். அதாவது ஒரு சேயிங் உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஐ திங்க் ப்ரூஸ் லீயா ஆர் யாரோ சொல்லிருப்பாங்க. ஜாக்கி சானா யாரோ சொல்லிருப்பாங்க. 10 விதமான வித்த தெரிஞ்சவன் கண்டு எனக்கு பயம் இல்ல. ஆனா ஒரு வித்தைய 100 முறை பிராக்டிஸ் பண்ணிருப்பானா ஒருத்தன். அவன பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அதே தான் சொல்றேன். இங்க வந்து 10 விதவிதமான புக்க படிக்கிறது விஷயமே இல்ல. ஒரு புக்க நீங்க 10 டைம் படிச்சிருக்கீங்களா? அதுதான் இங்க விஷயமே. ஸோ திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் மூளை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சம்வாட் இது வந்து இம்பார்ட்டன்ட். இத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லும். ஒரு நியூரான் வந்து புதுசா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதே மாரி இன்னும் ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. அதையும் கவனிச்சுக்கோங்க. டெய்லி நீங்க வந்து படிக்கும்போது என்ன பண்ணணும்? அப்படின்ற ஒரு மெத்தட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு விஷயம். நீங்க ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். கன்டினியூவா 1 ஹவர் படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து படிங்க. படிச்சத அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் நீங்க படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லி பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அதாவது ரீகால் அப்படின்ற விஷயம் புக்க மூடி வச்சுட்டு சொல்லி பார்க்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு 50 மினிட்ஸ் படிங்க. அத ஒரு 10 நிமிஷம் சொல்லி பாருங்க. ஓகேங்களா? இப்படி படிச்சா மட்டும் தான் எஃபெக்டிவா இருக்கும். சக்சஸ் ஆன பீப்பிள கேட்டு பாருங்க. இப்படி தான் படிச்சிருப்பாங்க. இத நீங்க 45, 15 கூட மாத்திக்கோங்க. ஆனா ஒரு இடத்துல ஸ்டக் ஆனீங்கன்னா, அப்ப தான் நீங்க புக்க ஓப்பன் பண்ணி பார்த்து, ஓகே இந்த தடவ ஸ்டக் ஆகுற சொல்லி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் ஸ்டக் ஆகுறேன்? ஓகே. கேர்லெஸ்னால மறந்துட்டேன். ஓகே. மைண்ட்ல ஏத்திக்கிறேன். இல்ல எனக்கு தெரியவே இல்ல. சுத்தமா மைண்ட்ல அது வந்து உள்ள போகவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது. அப்படின்னா பொறுமையா படிங்க. இந்த 2 ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்க சக்சஸ் ரேட்ட என்ட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.